இந்த நாளின் அனுதின தியானத்துக்கான வசனம் சங்கீதம் 131 சங்கீதம் 2 வசனம் வாசிக்கிறேன். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. இதற்கு தலைப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், பி குவாய்ட் அண்ட் கண்டென்ட். அமைதியாக இருத்தல், திருப்தி அடைதல். ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படியாக அது பராமரிக்கிறதோ அதே வண்ணமாகத்தான் நாம் நம்முடைய ஆத்மாவை பராமரிக்க இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். அந்த ஆத்மா கெட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்த ஆத்மாவை நாம் அடக்க வேண்டும். அது பிள்ளை அழுவது போல முரண்டுகள் பிடிவாதத்துக்குள்ளாய் உலக காரியங்களுக்குள்ளாய் செல்லாதபடிக்கு அதை ஒரு குழந்தையை எப்படி நாம் அமர பண்ணுவோமோ அழும்போது, அதே போல ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், கர்த்தரிடத்தில் காத்திரு என்று சொல்லி நாம் அமர பண்ணி, எப்படி அந்த குழந்தை அமரும்போது அந்த பிள்ளை பால் மறக்கும் காலங்களுக்குள்ளாய் வர பண்ணி, அதனாலே அது அந்த பிடிவாத குணத்திலிருந்து அந்த பால் மறந்த குழந்தையைப் போல எல்லாவற்றிலும் அடங்கி திருப்தியாய் இருக்கத்தக்கதாக சங்கீதக்காரன் இங்கே ஆத்மாவை குறித்ததான விழிப்பை, உணர்வை நமக்கு காட்டுகிறார். ஆத்மா அங்கே அமர பண்ண வேண்டும், ஆத்மா திருப்தி அடைய வேண்டும். இது குழந்தை குறித்ததான வெளிப்பாட்டோடு சங்கீதக்காரன் நமக்கு சொல்கிறார். ஆத்மாவை அடக்குகிறவன் அவன் வெற்றியாளன், அவன் தேவனுக்கு பிரியமானவன், அவன் திருப்தியோடு கூட வாழ்கிறவன். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஆத்மா அடக்குதலுக்குள்ளாக வழி நடத்துவாராக. ஆமென்.